லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 சில வசனங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. 17வது வசனத்தின் அந்த பிற்பகுதியை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு விசேஷமான காரியத்தை சொல்றாரு பாருங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அந்த வார்த்தை எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். எனக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரன், எனக்கு புத்தி தெளிந்த போது நான் என் தகப்பனுடைய கூலிக்காரர், என் தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்கிற கூலிக்காரர்களில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என்ன சாப்பாடு இருக்கு? ஆனா நம்ம வீட்டில் என்ன இல்லை? நம்ம வீட்டில் என்ன இல்லை? பூர்த்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் இல்லை. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, யார் சொல்றான்? ஒரு புத்தி தெளிந்த ஒரு பிள்ளை பேசுற வார்த்தை தான் இது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓமையினால் நிறைய விஷயங்களை போதிச்சுட்டே வர்றாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து போதிச்சுட்டே வரும்போது இதெல்லாம் சும்மா எதுக்கோன்னு சொல்லிட்டு போல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாவது நீ அடைந்து தீர வேண்டும் என்று தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய விருப்பம். ஒருவன் கூட கெட்டு போறது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருந்துச்சு. அந்த விருப்பத்தின்படிதான் அவர் எப்படியாவது ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிவிட வேண்டும், அவர்களுக்குள்ளே அந்த விருப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாய் போதிச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த லூக்கா பார்த்துட்டு சொல்றாரு, அவர் மூலமாக எழுதின காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒரு அழகான ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த தகப்பன் பெரிய செல்வந்தன், ஆஸ்தி உடையவனாக இருக்கிறான். பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அந்த 2 பிள்ளைகள் இடத்துல 2 விதமான அனுபவத்தை இங்க எடுத்து காட்டுறாரு. இந்த தகப்பன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறாரு. 2 பிள்ளைகளும் 2 விதமான சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. 2 சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு சபை இந்த உலகத்தை நேசித்து முதல்ல பிறக்கிற இடம் தேவனுடைய வீட்டில் பிறக்கிறார்கள். தேவனுடைய வீட்டில் தான் வளர்கிறார்கள். தகப்பனோடு தான் வளர்கிறார்கள். தகப்பனோடு வளர்ந்து கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு புத்திகளும் அறிவுகளும் வருகிறது. புத்தியும் அறிவும் வந்த உடனே இப்பொழுது தகப்பன் வீட்டில் உள்ள சில காரியம் இந்த 2 பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பன் வீட்டில் எப்படிலாம் இருக்க வேண்டும், அல்ல ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு கட்டளைகளாக சொல்லப்படுகிறது. இதுல ஒருவனுக்கு என்ன விருப்பம் வருகிறது? தகப்பனுடைய வார்த்தை கேட்டு அவரோடு இசைந்து அவரோடு இணைந்து வாழ அவனுக்கு மனம் வரவில்லை. அதுக்கு மாறாக அவனுக்கு மனதை எப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுகிறது? அவன் பார்க்கிறான், இந்த உலகத்தை பார்க்கிறான். வேதத்திலே நிறைய வசனங்கள் இருக்குது. உலகத்தை யாருக்காக படைத்தார்? நமக்காக தானே படைத்தார். இங்க இருக்கிறது எல்லாமே நமக்காக தானே படைத்தார். அது எல்லாவற்றையும் நம்மை தானே ஆண்டு கொள்ளும்படியாக சொன்னார். அதனால எல்லாமே எனக்குரியதானே. ஏன் என் தகப்பன் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேங்கிறாரே, ஏன் என் தகப்பன் இந்த வீட்டுக்குள்ளேயே என்னை உட்கார சொல்லுகிறாரே என்று அவனுக்கு இந்த தகப்பனுடைய வார்த்தை கேட்கும் போது வெறுப்பு வருகிறது. அந்த தகப்பன் மேல் கோபங்கள் உண்டாகிறது. ஆனா வெளியில இருக்கிற அநேக தகப்பன்மார் இருக்கிறார்கள். அந்த தகப்பன்மார் சொல்லுகிறார்கள், உன் தகப்பன் புத்தி இல்லாதவன். அந்த நாள் உன் தகப்பன் என்ன செய்கிறார்? உங்களை வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறார், வீட்டுக்குள்ளே உட்கார வைத்துக் கொண்டு இருக்கிறார்.
அவரையே சுற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறார். கொஞ்சம் வெளியே வந்து பார், எவ்வளவு அழகான உலகம், எவ்வளவு அனுபவிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது, நீ எவ்வளவோ காரியத்தை அனுபவிக்கலாமே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாமே என்று வெளியில் இருக்கிற, அதாவது பெற்றெடுக்காத தகப்பன்மார்கள், தகப்பன் வித்தியாசம் இருக்கிறான். ஒரு தாய் ஒரு தகப்பன், அவர்கள் திருமணமாகி அவருடைய வாழ்க்கையில் பெற்றெடுக்கிற பிள்ளைகள், அவர்களே தகப்பன் என்று சொல்கிறோம். இன்னும் உறவின் முறையில் சிலர்களை தகப்பன்மார் என்று பெரியப்பா என்று சொல்கிறோம், சித்தப்பா என்று சொல்கிறோம், இப்படி சில உறவுகள் எல்லாம் சொல்கிறோம். இன்னும் சிலரை பார்த்து சொல்ல, இவர் என் தகப்பனை போல என்று சொல்லுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எப்பவுமே கொஞ்சம் வெட்டுகிற கசாப்பு கடைக்காரன் அந்த தகப்பன் ரொம்ப நல்ல தகப்பனா இருப்பான், ரொம்ப பிடிக்கும் அந்த தகப்பனுக்கு. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஆட்டு பந்தைக்கு போவான், அந்த ஆட்டுடைய எஜமானும் இருப்பான். ஆனால் அந்த ஆட்டு பந்தைக்குள் போன உடனே நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு போவான், பணத்தை எடுத்துக்கொண்டு போவான். அந்த ஆட்டு மந்தைக்காரத்தை கேட்பான், அப்பா உனக்கு இவ்வளவு பணம் தருகிறேன், நீ இந்த ஆட்டை கொடுத்து விடு, உனக்கு இதை கொடுக்கிற இந்த ஆட்டை கொடுத்து என்று கேட்பான். அந்த பண ஆசை பிடித்தவன் உடனே என்ன சொல்லுவான், இல்லை இதற்கு இவ்வளவு கொடுத்து விடு, இந்த ஆட்டை கொடுப்பேன். உடனே அழகாக வருவான். அதனுடைய முதல்ல அவன் பிடித்து பார்க்கிற பகுதி எது தெரியுமா? கசாப்பு கிடக்கணும் முதல்ல பிடிச்சு பார்க்கிறேன். தெரியுமா? என்ன ஒருத்தர் தெரியாதா? 3 இடத்தை பிடித்து பார்ப்பார்கள். ஆனா முதல்ல பிடிச்சு பார்க்கறது எது? முதல்ல எதை கேட்கல? என்ன மாநில என்ன ஒருத்தமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? காலு முதல்ல அந்த பின்பகுதியை தான் என்ன செய்வான், அப்படி பிடிச்சு பார்த்தோன்னே தெரியும் இதுல எலும்பா இருக்குதா, அதுல நல்லா எலும்பு பிடிக்கும் மட்டன் பிடிக்குமா, அந்த சதை எவ்வளவு இருக்குன்னு பிடிச்சு பார்த்த உடனே அவனுக்கு இது விளங்கும். இந்த ஆடு இத்தனை கிலோ வரும், அப்ப இதை இவ்வளவுக்கு வாங்கினால் இந்த ஆடை வைத்து நம்ம இவ்வளவு சம்பாதிக்கலாம். உடனே அதை எப்படியாவது வாங்குவதற்கு பிரயாசப்படுகிறான், எப்படியாவது வாங்க பிரயாசப்படுகிறான். அடுத்து அவன் இந்த கழுத்து பகுதியை பிடிச்சு பார்ப்பான், அடுத்து காலில் துடைப்பகுதியை பிடித்து பார்ப்பான், இப்படி பார்ப்பான். கடைசியா கொஞ்சம் தூக்கி பார்த்து விடுவான், எத்தனை கிலோ இருக்கும் என்று. எத்தனை கிலோ இருக்கும்? இந்த ஆடு உடனே நினைக்கும், என் தகப்பன் ஒரு நாளாவது என்னை இப்படிலாம் பிடிச்சு பார்த்தாரா? எப்போ பார்த்தாலும் ஒரு குச்சி வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு பரம்பு வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு டீச்சரை பார்த்தா பிடிக்கிறது இல்லைல்ல, ஆசிரியர் பார்த்தா இப்போ யார் பார்த்தோம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அடிச்சிங்க, இப்போ எங்களுக்கு சாதகமாக சட்டமே இருக்குது, வெளியே போய் என்ன சொல்லுவோம், வேண்டாம் அப்படிலாம் போயிடும். ஆனால் அன்றைக்கு அந்த தகப்பன் என்று சொல்கிறவன் எப்பொழுதும் அந்த ஆடுகளை அவன் மந்தை விட்டு வெளியே போனால் அந்த ஆடுகளோடு என்ன செய்வான், இந்த மெய்ப்பனும் போவான். அதனால தாவீது இந்த அனுபவத்தை எடுத்து சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என்னுடைய மெய்ப்பன். எப்படி நான் ஆடுகளுக்கெல்லாம் மெய்ப்பனா இருக்கிறேனோ, என் மனதுல எப்படி இந்த ஆடு குறித்தெல்லாம் கவலைப்படுகிறேனோ, ஓநாய்களோ பொல்லாத துஷ்ட மிருகங்களோ ஆடுகளை சேதப்படுத்தி விடாதபடிக்கு நான் கவனமா இருக்கிறேனோ, இதை போல என் மேய்ப்பன் என்னை கவனமாய் கவனிக்கிறார், என் மேய்ப்பன் என்னை அழகாக நடத்துவார் என்று அவன் அப்படி பிதாவாகி தேவனை பார்க்கும்போது வர்ணித்து சொல்லுகிறார். இன்னும் அழகாக, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார், நான் நினைச்சதுல தாழ்ச்சி அடையல, அந்த அன்பை அப்படியே ருசித்து சொல்லுகிறார். தாவீதுடைய சங்கீதங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்க்கும்போது எதிரிகளை குறித்து பேசும்போதும் சொல்லுவார், அதே நேரத்தில் அந்த எதிரிகளிடத்திலிருந்து எப்படி என் தேவனை பாதுகாப்பார் என்றும் சொல்லுகிறார். அந்த தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவை குறித்து பேசுவார். அவர் தனக்குள்ள ஆத்மாவை குறித்து பேசுவார், தனக்குள்ள ஆவியும் குறித்து பேசுவார். ஒவ்வொரு பகுதியாக அவர் அனுபவித்து சங்கீதங்களை எழுதியிருப்பார். அதே போலதான் இந்த நாளில் நீ தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள், உன் தகப்பனன் எப்படி அறிந்திருக்கிறான், அல்லது உலக தகப்பனை எப்படி அறிந்திருக்கிறான்? உலக தகப்பன் உன்னை அழகாக தடவி கொடுப்பான், அப்படியே தலையில் கரை அப்படி வைத்து
நீ ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, ரொம்ப அருமையான பிள்ளை, நீ என் செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லை, அடுத்து என்ன செய்ய போறான்? கழுத்தை அறுக்க போறான். அதுக்கு தெரியாது. அப்படியே தடவி கொண்டு போயிட்டு என்ன செய்வான்? டக்குன்னு கத்தி எடுத்து, பாவமா இருக்கும் இந்த ஆடுகள்லாம் கட் பண்ற இடத்தை பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கும். அந்த ஆடுகள் துடிக்க பாருங்க, வேதனைகள். ஆனா முதல்ல அது வேதனையா தெரியாது, மகிழ்ச்சியா தெரியும். இந்த உலகம் நமக்கு முதல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ விரும்புறதெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை போல தோன்றும். ஆனா தகப்பனுடைய கூடாரம் அப்படி அல்ல. அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அது ஒரு அழகான வசனம் சொல்றாரு பாருங்க. 31 வசனத்தை கொஞ்சம் படிங்க. அதற்கு தகப்பன், மகனே மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். ஒரு நல்ல கவனத்தை பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. அதற்கு தகப்பன், மகனே மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாய் இந்த இருக்கிறது. வசனம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. பொதுவா நம்ம இந்த சம்பவத்தை எடுக்கும்போது, இப்ப ரீசெண்டா கூட ஒரு மெசேஜை கேட்டேன் டிவியில். அப்போ அதில் ஒரு ஊழியக்காரர் பேசும்போது, நீங்கள் இந்த கெட்ட குமாரனை போல இருக்க வேண்டுமே தவிர யாரை போல இருக்கக்கூடாது? இந்த மூத்த மகனை போல இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு சந்தோஷத்துக்குள் அவன் பிரவேசித்தான். ஆனா இந்த பையன் என்ன செய்யல? மூத்த சந்தோஷத்துக்குள்ள வரவே இல்லை அப்படின்னு சொன்னார். கரெக்டா தப்பாமா எப்சி? கரெக்டா தப்பா? எப்படி இந்த காரியத்தை சொல்றேன்னா, தகப்பனை விட்டு பிரிந்து போய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம், அது ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அந்த தகப்பை எவ்வளவு செல்வந்தரா இருந்து பாருங்க. அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்து அத்தனையும் அழித்து நாசமாக்கிட்டான். இந்த மூத்தப்ப ஒரு கேள்வி கேட்கிறார். இதான் கேட்கிறாரு, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டுட்டு திரும்ப வந்தவனுக்கு இது எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த மகன். அந்த மகனுக்கு தான் சொல்றாரு, ஓமைகளா சொல்றாரு. எதை ஓமை? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதுக்குள் பிரவேசிக்கிறவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணாத. நீ என்ன செய்யாத? டிசைட் பண்ணாத. அது தகுதி என்கிட்ட இருக்குது. யாரை எப்படி கொண்டு போகணும் வேண்டும், அது என்னுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறத தவிர நீ டிசைட் பண்ண வேண்டாம். நீ பண்ண தப்பா தான் பண்ணுவான். இங்க சொல்றாரு பாருங்க, இவன் மூத்த மகனுடைய பாரம் யாருக்கு? அதாவது ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க, தகப்பனோடு இருக்கிறவனுக்கு, எல்லாத்தையும் இழந்து போறவனுக்கு கூப்பிட்டு கொடுத்தா கோபம் வருமா வராது? என்ன வித்யா? கோபம் வருமா, சந்தோஷம் வருமா? பேச மாட்டேங்க. ஐயோ எங்க அண்ணன் எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு வந்துட்டாரு சார். அண்ணன் தம்பி போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாரு. இப்ப வந்துட்டாரு. இப்போ கேட் உள்ள நுழைஞ்ச உடனே இங்க உள்ள இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? அட பாவிய வந்துட்டானே, எங்க நம்மகிட்ட பங்கு கேட்டுருவானோ, நமக்குள்ளெல்லாம் எடுத்து கொடுத்துருவாரோ, வருமா வராதா? எண்ணம், அந்த எண்ணம் தான் இந்த மனுஷன் வருது. அதாவது பிள்ளைகளுடைய சுவாபம் என்ன, அதாவது சபையின் சுவாபம் என்னன்னு சொல்றாரு. 2 சபை இருக்கிறது. ஒன்று உலகத்தை நோக்கி ஓடுகிற சபை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற சபை. உலகத்தினுடைய எல்லா சிற்றின்பங்களும் நமக்குரியது என்று அதன் மேல விருப்பத்தையும் ஆசையும் உண்டாக்கி அதையே பெற்றுக்கொள்வதற்காக நேரங்களையும் எல்லாவற்றையும் செலவழிக்கிற மாத்திரம் இல்ல, அதற்கேற்ற வசனங்களை பொறுக்கி எடுத்து வைத்துக் கொண்டு இது உனக்குரியது என்று அந்த ஆசை வார்த்தை கசப் கிடக்கிற மாதிரி அந்த ஆசையை உண்டாக்கி அவனை தகப்பன் எடுத்தது பிரிக்கிறது. பிரிவினை யாருடையது? ஆவி யாருடைய வேலைங்க? பிசாசுடைய பெரிய தந்திரம். அன்பை உடைக்கிறது, ஐக்கியத்தை உடைக்கிறது, குடும்பங்களை உடைக்கிறது. இதெல்லாம் சபைக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான்.
சபைங்கிறது ஏதோ வந்து போற இடம் கிடையாது. ஏதோ நம்ம காணிக்கை செலுத்திட்டு போற இடம் கிடையாது. பொதுவா நான் மனுஷர்களை வைத்து வியாபாரம் பண்ற நினைக்கிற ஆளு கிடையாது. விசுவாசிகளை வைத்து சம்பாதிக்க நினைக்கிற ஆளு கிடையாது. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தரை நம்பி வாழ்கிறாள். கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் செய்தால், அவருக்கு நான் உண்மையா இருந்தா அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், எந்த மனுஷனும் என்னை ஆசீர்வதிக்கிறது அல்ல. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்கன்னா கர்த்தரை எவ்வளவுதான் நீங்க எனக்கு செய்ய முடியும், செய்யணும். நீங்க செய்யணும். நீங்க எனக்கு செய்யறதுனால எனக்கு நீங்க ஹீரோ கிடையாது. நீங்க எனக்கு பிரியமானவர் கிடையாது. எனக்கு பிரியமானவர் என் தேவன். அவர்தான் உங்களை கொண்டு செய்கிறவர். அவர் செய்யலன்னு ஒண்ணு நடக்க போறது இல்லை. ஆனாதான் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது விட்டு விடுங்க. இப்ப இந்த சபை தகப்பனோடு இருக்கிற சபையா இருந்தாலும் இதுக்குள்ள சில குறைகள் இருக்குது. இந்த சபைக்குள்ள சில எண்ணங்கள்ல சில தவறு இருக்கிறது. உடனே நமக்கு சுட்டி காட்டுகிறாரு. நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படியே எடுத்த கரெக்டா இருக்குன்னு சொன்னா, கர்த்தருக்காக வாழும்போது, நம்பிக்கையோடு வாழும்போது நமக்கு சில நேரங்கள்ல சோர்வு வருது. ஐயா, உலகத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறார்களே, நான் உம்மோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு விருது கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வருதா வரலையா? என்ன ஜோஸ்மி, அந்த என்ன வருதா வரலையா? என்னதான் சோப்படி பார்க்கிறேன், விழுந்து கிடக்கிறேன், ஏசப்பானிட்டு தான் இருக்கிறேன். ஏசப்பாவுக்காக நான் எந்த பாவம் செய்யறது இல்லை, எந்த தவறுமே செய்யறது இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஒரு கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி இந்த இடத்த சாட்சியே சொல்ல முடியல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை வெறுக்கல பாருங்க. நீங்க யாருக்கோ படுறேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த வார்த்தையை கொஞ்சம் நமக்கு தான் சொல்றாரு. நீ எந்த நிலையிலையும் இருந்தா கூட நான் உன்னை வெறுக்கல பார்த்துக்க. நீங்க கிறிஸ்துவுக்காக எதையாவது இழந்தவர் உண்டா? நான் சாட்சியா சொல்ல முடியும். ஒரு முறை மிகுந்த கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நிலையில் ஒருவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கிறேன். அப்போ அவருடைய சொன்னது கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபா ஆகும். நானே வீடெல்லாம் ஒழுகிற வீடு இப்படிலாம் இருக்குது. ரொம்ப காம்பவுண்ட்லாம் சின்ன காம்பவுண்டு, முன்னெல்லாம் புல்லுகளுமா இருக்குது, தர கிடையாது, ஒண்ணுமே இல்லை, அப்படி இருக்குது. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் உங்களுக்கு அத்தனையும் செய்து கொடுக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும், எங்கள் தகப்பனாருடைய பெயரை அதில் வைக்க வேண்டும் சொன்னார். தகப்பனாருடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சது இது தேவனுடைய சித்தமே இல்லை. நான் இப்போ ஒரே அப்படியானாலும் அதை கட்டும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்போ செய்து விட. அந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணிட்டேன். 1 ரூபா 2 ரூபா இல்லை, எத்தனை லட்சம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. விசுவாசத்தில் வராதது யாவும் பாவமே. அப்படி ஒரு பணமும் தேவையில்லை, அப்படி ஒரு சபை கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் அதை கவனித்தாருங்க. கர்த்தர் அதை கவனித்து அதற்கு மேலாகவே தேவன் செய்தாரா செய்யலையா? ஆமே. அதான் கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிறது. நான் கர்த்தரோட விலகிறது இல்லை, அவர் எனக்கு செய்ய வரை. பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதே நபருங்க வந்தார். வந்தோடனே இதெல்லாம் பாஸ்டர் எப்போ கேட்டுறீங்க, நீங்க சொல்றீங்க, சொல்லவே இல்லைங்க. நான் சொன்னேன், நான் யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றது இல்லை, கர்த்தர் அதை செய்ய நினைக்கிறாள், விசுவாசத்தில் வரணும்னு நினைக்கிறேன். மனுஷருடைய பேருக்காக இதை செய்யறது அல்ல, தேவனை எனக்கு செய்யணும், கர்த்தர் இதை செய்தார், அதனால என் ஆத்துமாவே. அதோடு அந்த நபர் நம்மளோட பேசுறதே விட்டுட்டாரு. அவரை பொறுத்தவரை நான் அவரை மதிக்கலையா. நீங்க பெரிய பணக்காரரு, அது உங்க பணம் உங்களோட இருக்கட்டும், உங்க செல்வம் உங்களோட இருக்கட்டும். எனக்கு உங்க செல்வம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எனக்கு தேவை என் தகப்பன். அவர் சொல்படி நடக்கணும். அவர் தகப்பனுடைய சொல் கேட்காதது பிசாசினால் உண்டாயிருக்கும். அதான் உலகத்தினுடைய
உலகத்தினுடைய இந்த ஆவிகள். அப்ப இந்த மூத்த மகன் பாருங்க, இவனுக்கு தகப்பன் சொல்லி கசப்பா இருக்குது. தகப்பன்கிட்ட எதிர்த்து நிற்கிறான். இல்லை தகப்பனே, நான் உம்மோடு இணைஞ்சிருக்க விரும்பல, உம்மோடு வாழ விரும்பல, எனக்கு இந்த உலகம் வேண்டும், என் நண்பர்கள் வேண்டும், நான் அவர்களை தேடி போகிறேன். இந்த தகப்பன் எவ்வளவு கண்ணீரோடு அதை எடுத்து கொடுத்துட்டு போச்சு கவனித்து பாருங்க. ஆனா தெரியும் தகப்பனுக்கு ஒரு நாள் வரும், நிச்சயமாக வரும், அன்னைக்கு திரும்பவும் என்ன செய்யும், எல்லாத்தையும் இழந்து என் சமூகத்துல வருவான் அப்படி என்ற அந்த தகப்பனுக்கு தெரியும். ஆனாலும் கஷ்டத்தோடு தான் எடுத்து எல்லாவற்றையும் அதை கொடுக்கிறான். கொடுத்த உடனே அந்த பிள்ளை அதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் படிச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. 13ஆம் வசனத்துல வாசிங்க. சில நாளைக்கு பின்பு, சில நாட்களுக்கு பின்பு இளைய மகனின் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், அழகாத வார்த்தை சொல்ற, எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு, தகப்ப வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பிளான் பண்றான். நான் இங்க போகணும், இதை பார்க்கணும், இதை அனுபவிக்கணும், இதை செய்யணும், இதை குடிக்கணும், எல்லாம் செய்யணும், இது அப்ப இவ்வளவு பணம் தேவை, இதெல்லாம் தேவை, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. என்ன சந்தோஷமா இருக்கு. இப்போ வெளியே போன உடனே அவனுக்கு இந்த உலகம் பரலோகமா தெரியுது. பரலோகத்தை என்ன அவ்வளவு மகிழ்ச்சி. எப்பா வீட்டுக்குள்ள இருந்தான், இந்த தகப்பன் இதை பண்ணாதன்னு சொல்றாரு, இதை பார்க்காதன்னு சொல்றாரு, இதை செய்யாதன்னு சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாரு, ஒரு வேட்டக்கார மாதிரி நிக்கிறாரு அப்படின்ட்டு இவனுக்கு தகப்பு மேல கோபங்கள் எரிச்சிருது, அந்த வெறுப்போடுவே இருக்கிறான். இப்போ தகப்பன் எடுத்த இந்த பெர்மிஷன், சரி போப்பான், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்துட்டு போன உடனே பக்கத்துல இருந்தா கூட கண்டுபிடிப்பாருன்ட்டு தூர தேசத்துக்கு, தகப்பனுடைய கண்ணுக்கே தெரியாத, சொல்லலாம் என்ன செத்தாலும் நான் மூஞ்சில செத்த பிறகு மூஞ்சில போய் முடிச்சாலும் அவருக்கு தெரிய போறது இல்லை, தெரியுமா? செத்துக்கு பிறகு ஐயா மாமா அத்தை அப்பா அம்மா நீட்டு போய் அழுதா கூட தெரிய போதா? இப்போ எப்படி அழுகுறான்னா, இது வராதுன்னு தெரியும், இதுக்கு கேட்காதுன்னு தெரியும். அதனால மன துணிச்சலோடு, மனதுல துணிச்சல் வருது பாருங்க. அதுக்கு என்ன தெரியா போகுது, நான் நேசிக்கவே இல்லை, அனுப்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறமா, எல்லாரும் பார்க்கணுமே. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா, மற்றவர்கள் என்னை பார்த்து எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மனுஷர் பார்த்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் மனுஷர் காணும்படி, அதை ஒவ்வொன்றும் அப்படியே எடுத்து காட்டுறா பாருங்க. மனுஷர் காணும்படி உங்கள் தானங்களையோ தர்மங்களையோ, அப்போ தேவனுடைய மனதில் எதெல்லாம் செய்யக்கூடாது இருக்குதோ அத்தனை இந்த உலகம் செய்யும், அத்தனை இந்த உலகம். சில நேரம் பாருங்க, இந்த வாட்ஸ்அப்ல விடுவாங்க, நாங்கள் 10 ஏழைகளுக்கு என்ன கொடுத்தோம், 10 ஏழைகளுக்கு என்ன கொடுத்தோம், சேலை கொடுத்தோம், அல்ல சாப்பாடு கொடுத்தோம். உடனே அதுக்கு ஒரு போட்டோ எடுத்துருவான், எடுத்துட்டு உடனே நினைச்சுறது என்ன லூசுத்தனமான வேலைகள்லாம் கிறிஸ்தவம் செய்யறோம், உலகம் செய்யாது இருக்கட்டும், ஊழியர்கள் அதை செய்கிறார்கள். நீ கொடுத்தது யாருக்காக, யாருக்காக கொடுத்தார்? கர்த்தர் மனதில் ஏவுனா, உன் வலது கை செய்கிறது இடது கை கூட தெரியாம நினைச்சிட்டு இருக்கணும், கொடுத்துட்டு போயிட்டு இருக்கணும். கர்த்தருக்காக அதை செய்யணும். ஆனால் எதை செய்தாலும் நீங்கள் எதுக்கு செய்யுங்க, கர்த்தருக்கு செய்யுங்கள், உலகம் காணும்படி. அப்போ அதே வேதம் சொல்லுது பாருங்க, மனுஷர் காணும்படி நீங்க எதை செய்தாலும் அதனுடைய பலன் அங்கே முடியுது. இப்ப பரலோகத்தில் இடம் இருக்குதா? நீங்க இந்த விதை யாருக்காக விதைச்சீங்க, யாருக்காக விதைச்சீங்க, உங்களுக்காக விதைச்சீங்க. அந்த பலனை நீங்களே இந்த பூமியில எல்லாரும் சொல்லுவாங்க, வள்ளல் குடல் வள்ளல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப ஏன் இந்த சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்கள், தரிசனம் உள்ள சபையானது எதை செய்தால், சபையே செய்தா கூட சபை கூட என்ன செய்யக்கூடாது, வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. நீ அந்தரங்கத்துல தான் அதை செய்யணும். உன் மனைவி பிள்ளைகளிட்ட கூட அந்த காரியத்தை சொல்லக்கூடாது, அல்லது உன் மனைவி கணவனோடு அந்த ரகசியம் இருக்கணும். நீங்க 2 பேரும் இணைந்ததை செய்யணும். ஆனா மூன்றாவது ஆளுக்கு அது தெரியவே கூடாது. 3ஆவது சொன்னா அவர் சொல்றாரு, பத்தியாது இந்த இடத்துக்கு போனா இவங்க விழாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு கொடுப்பாங்க. சிறு வயதுல இருந்து நான் இதான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் கூட இந்த இலவசம் கொடுக்கறத 4 பேர் முன்னாடி கொடுக்கறதே கிடையாது.
கொடுக்கல. ஒரு முறை அதை செய்தேன். ஆனா அடுத்த நாள் இந்த வசனம் என்னோட பேசிச்சது. அது தவறு என்று உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன்னா, அப்படி இல்லாமையை நாம் வெளிப்படுத்தி காட்டுவதை போல இருக்கிறது. ஆனால் அவர்களை என்ன செய்யக்கூடாது, சில நாம் விதவைகளுக்கு செய்கிறோன்னுட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அது நீ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்ய நினைக்கிறியா, அப்படியே வீட்டுக்கு போ, வீட்டில் போய் தனியாக கொடுத்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெபம் வந்துருங்க. மற்ற யாருக்கு தெரிய வேண்டாம். நன்மை செய்யும் போது மற்றவர்களுக்கு தெரியும்படி எது செய்தீங்கன்னா பலங்க முடிஞ்சிருது. இந்த பூமியில் அதனுடைய வேல்யூ முடிஞ்சது. பரலோகத்துக்கு அது கொண்டு போகாது. இந்த உபதேசம் தான் யாருக்கு பிடிக்காதுன்னா, இந்த உலகத்தை நேசிக்கிற சபைக்கு பிடிக்காது. இந்த உலகத்தோட வாழ நினைக்கிற ஊழியர்களுக்கு பிடிக்காது. அதை அந்த பெருமையை விரும்புறவர்களுக்கு பிடிக்காது. அவன் சொல்ல அப்படி அதை எப்படி நான் கொடுத்தா தானே தெரியும் 4 பேருக்கு இவர்களெல்லாம் நன்மை செய்கிறார்கள் என்று. நீ நன்மை செய்ய, ஆனா நீ சொல்லாத, உன்னை குறித்து பிரத்யான் சொல்லட்டும். யார் சொல்லட்டும்? தேவன் அறியாதவன் சொல்லட்டும். ஐயா, இந்த சபை எனக்கு இது செய்துச்சு, இந்த நபர் எனக்கு இதை செய்தார்கள், இந்த குடும்பம் எனக்கு செய்தது என்று ஒன் வாயினால் சொல்லாத. அவர்கள் அதை செய்யும் போது அது உனக்கு பரலோகத்தில் மிகுந்த பலத்தை கொடுக்கும். அதனால்தான் எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள், நமக்கென்றே செய்ய வேண்டாம். அப்போ ஒரு சபை எப்படி இருக்குன்னா, தகப்பனை விட்டு பிரிந்து இந்த உலகத்தோடு வாழ நினைக்கிறது, உலகத்துடைய எல்லா ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறது, எல்லா விருப்பத்தை நினைக்க ஏற்று தனக்கு சொந்தமாக்க நினைக்கிறது. அந்த சபையை குறித்துதான் இந்த தகப்பன் சொல்ற பாருங்க. அவன் எல்லாத்தையும் வாசிமா. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமான் ஜீவனம் பண்ணி வாழ்ந்து சுமார்க்கா விழுந்து நல்ல வாழ்க்கிறது. துன்மார்க்கத்துல வாழ்றான். அதாவது எப்படின்னா, துன்மார்க்கம் என்ன, அவன் நினைக்கிறபடி அவர் வாழ்றாரு. எப்படிலாம் உடுக்கணுமோ அப்படி உடுக்கிறாரு, எப்படிலாம் சாப்பிடணும் சாப்பிடுறாரு, எப்படிலாம் பேசணும் பேசுறாரு, எங்கெல்லாம் போகணுமோ போறாரு. தனக்கு மனதுக்கு, அதான் யாராவது பக்கத்துல இருந்து நீ தப்புடி சொன்னா போயா போய, உனக்கு இனியா தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அசட்டை பண்ணி வாழ்கிறார். எல்லாத்தையும் வாழ்கிறார். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆனா இப்படி வாழ வாழ அவனுக்கு என்ன நடக்குங்கிறத காட்டுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல எழுதிடுங்க. நீ துன்மார்க்கமாய் ஆஸ்திகளை சேர்த்து, பொருளை சேர்த்து, நீ உன் மன விருப்பத்தின்படி வாழும்போதெல்லாம் சொல்லலாம், கடவுளின் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ரொம்ப நன்றாக இருக்கிறேன், ரொம்ப நன்றா இருக்கிறேன், ரொம்ப நன்றா இருக்கிறீட்டு நீ சொல்வாயானால் கொஞ்ச நாளையிலே அது குறைய ஆரம்பிக்கும். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நல்லா கவனிச்சிடுங்க. தகப்பனை விட்டு பிரிந்து போறவர்கள் நிலைமை. அதாவது தகப்பன் சொன்னா, நான் மாம்ச தகப்பனை குறித்து பேசல, பரம தகப்பனை குறித்து பேசுறேன். பரம தகப்பனை விட்டு பிரிந்து போகிறவர்கள், பரம தகப்பனுடைய பிரிந்து போறனா என்ன, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை, அவனம் கொடுத்திருக்கிற நியாயங்களை, அவனம் காட்டுற வழிகளை விட்டு நீ பிரிந்து போறவனுக்கு பிற்காலத்தில் என்ன சம்பவிக்கும் சொல்றாரு. என்ன சம்பவிக்கும், எப்படிப்பட்ட கொடிய காலம் வரும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு எப்படி பிற்காலத்தை என்னெல்லாம் சந்திக்க போற சொல்ற பாருங்க. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ரொம்ப ஷார்ட் அப்படி அழகா கொண்டு வந்தார். குறைய தொடங்கின உடனே இப்ப கூட நண்பர்களா எங்க, எல்லா நண்பர்கள்லாம் எங்க போயிட்டாங்க? இந்த நிர்பந்தமான நிலையில நல்லா கவனிச்சு பாருங்க. கஷ்டம் அதிகமாகுது, இழப்பு அதிகமாகிறது, இருக்கதெல்லாம் போயிட்டு இருக்குது, என்ன செய்யனே தெரியல, அவங்களுக்கு வாழ்வதா சாவாரு தெரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் எப்பங்க ஊழியக்காரருக்கு தேவை? நல்ல பிரியாணி சாப்பிடும்போது தேவையா, தண்ணி குடிக்கும்போது தேவையா? கேக்குங்க. யுவாஞ்சலி சொல்றா எப்பவும் தேவைன்னா கரெக்டான விஷயம் தான். கரங்களை தட்டி ஆமான்னு சொல்லுங்க. ஆனா எப்போ வருவார்கள்? பிரியாணி வீட்டில் இருக்கும் போது எப்போ போனாலும் கிடைக்கும் அப்படின்னா வருவாங்க. இப்ப இங்க போனா தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ யாருமே போறது இல்லை. ஆனா நானும் வினவாம போவோம். அவன் நல்லா இருக்கும்போது கூட அவ்வளவு போனதில்லை. ஆனா அந்த கஷ்டப்படுகிறாள் சொன்ன பின்பு நாங்க போவோம். அடிக்கடி போவோம், வாரம் போவோம். ஏன்னா இப்பதான் அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு பலன் தேவை. அவர்களை தாங்குவதற்கு, தைரியம் கொடுப்பதற்கு, அவங்களை தேற்றுவதற்கு, அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு, அவங்களை ஜபத்துக்களை நடத்துவதற்கு எப்ப தேவைன்னா சோர்ந்து போறவனுக்கு தான் என்ன தேவை? பலன் தேவை. சத்துவம் இல்லாதவனுக்கு தான் சத்துவம் தேவை. அதான் வேதம் சொல்லுது, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக. அது அவங்களுக்கு பெருகும் மட்டும் ஒரு தேவ பிள்ளை, ஒரு நண்பன் அவர்களை தொடர்ந்து போடும், தேற்றணும், உண்மையை தைரியப்படுத்த. சில நண்பர்கள் கஷ்டம் பார்க்க முடியாது, கிட்டே வரவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுறாரு, உங்களோட பேச சொன்னாரு அப்படின்லாம் வருவாங்க, வந்து வந்து பேசுவாங்க. ஆனா கஷ்டப்படுகிறோம் என்று தெரிந்தால் ஒரு நபர் கூட நம்முடைய வீட்டு வாசல வந்து இப்படிதான் இவனுக்கு ஆயிடுச்சு. தகப்பனை விட்டு பிரிஞ்சு போன உடனே கொஞ்ச நாள் மேன்மையா இருக்குது, நினைக்கிறாள் நடக்கிறமா இருக்குது, அவன் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது, நினைத்த காரியம் எல்லாம் நடக்குது. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம், அப்பா ஒரு அடிமைத்தனத்தை நான் விடுதலாக்கப்பட்டப்பா, இந்த அடிமைட்டத்தை வெளியாக்கிட்டேன், துன்மார்க்கத்தை மீட்கப்பட்டுட்டேன், இப்ப என்ன சந்தோஷமா இருக்குது. இப்ப நான் நினைச்சத போறேன், நினைச்சத வர்றேன், நினைச்சத வாங்குறேன், நினைச்சத யாரும் கேட்கறது இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அழகா தமிழர் பழமொழி, செக்களவு பொண்ணு இருந்தாலும் அதை செதுக்கி செதுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ அவ்வளோ பெரிய தங்க பிஸ்கட் இருக்குங்க, இந்த பிஸ்கட்டை நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கிறேன், போகிற நல்லா என்ன செய்கிறேன், எஸ்எஸ்ல போய் 2 கிலோ பிரியாணி வாங்கிட்டு வரேன், சாப்பிட்றேன். சாயங்காலம் வந்தா அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குது இதை சாப்பிட்றேன். டெய்லி கொஞ்சம் குறைஞ்சு போகுது. எல்லாம் கல்யாணம் என்ன ஆகும்? குறைவுபட தொடங்கின போது நாம தேவ பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு விஷயம், உங்க கையில படங்கள் இருக்கும் போது அதை என்னைக்கும் என்ன செய்துட்டு இருக்காதீங்க, தவறான செலவினத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. உங்க பாக்கெட் வந்து வெளியே போச்சுன்னா திரும்ப அது வரணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. சில பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு தெரியாது, அந்த உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. கையில காசு இருந்த உடனே வா காசு இருக்குல்ல வாங்கிட, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கிவிட, ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கிவிட, ஒரு ஜீன்ஸை வாங்கிவிட. என்ன இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போற? இந்த உலகத்துல வாழ்றதுன்னு ஜீன்ஸும் செல்போனும் பைக்கும் என்னாகும்? பைக் என்ன பைக் வேணுமா? என்னமா 2 லட்ச ரூபாய்க்கெல்லாம் பைக் இருக்குது? எனக்கு தெரியலப்பா, அப்படிலாம் வேணுமா? இதெல்லாம் வாங்கி வாங்க. இந்த பைக்கு அடுத்து நீங்க விற்கும் போது 2 லட்ச ரூபாய் விற்குமா? காயெல்லாம் கடை கேட்டப்பா கேட்பான், இருக்க போயிடும். சில பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்புல தெரியதில்லை. அதனால நம்ம சபையில வெறும் பிரிச்சுரை மட்டும் போதிக்கிறது இல்லை, குடும்பத்தை குறித்து போதிக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து போதிக்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்க மாட்டானா அது உங்க விருப்பம், கேட்க வேண்டாம்னா வருவோம். சில நேரங்கள் நம்ம சில நியூஸ் பார்க்கலாம், கர்த்தர் கொடுத்தது நல்லா அனுபவிங்கய்யா, நல்லா அனுபவிக்கலாம். எவ்வளவு நாள் இருக்கத்தட்டு தானே, போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இந்திய தேசம் இயல்பாக்கு சுவாவம் உண்டு, இந்தியர்கிட்ட சேமிக்கிற பழக்கம் உண்டு, ஆமா இல்லையா? ஆனா ஃபாரினருக்கு ஒரு குணம் உண்டு. என்ன குணம் உண்டு? சம்பளத்தை வாங்கின உடனே நல்லா என்ஜாய் பண்ற குணம் உண்டு. அவங்கள பொறுத்தவரை இந்த மாதம் சம்பளம் வாங்கினோமா இந்த மாதம் நல்லா செலவுப்படணும், நல்லா வாங்கணும். ஆனா நம்மகிட்ட ஒரு குணம் உண்டு. என்ன குணம் உண்டு? இப்போ கொஞ்சம் நம்மளாம் ஃபாரின் டைப்ல ஆயிட்டோம். இப்போ ஜென்ரேஷன்லாம் அந்த டைப்ல வந்துட்டான். அப்பா உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாப்பா, நீ அந்த காலம், நீ எந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற,
அப்பா கூட வா போன்னுலாம் பேசுது. அப்படி தான் அங்கே இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகிட்ட அப்படிதான் பேசுது. ஆனால் நான் கிறிஸ்துவ நம்ம பிள்ளைகளை அப்படி கற்றுக் கொடுக்காதீங்க. ஒரு நாள் அப்படி கற்றுக் கொடுக்காதீங்க. தகப்பன் சொல்ல கேட்டு அப்படி நடக்க வைங்க. தகப்பனோட இருக்க பழக்குங்க. தகப்பனின் தாயை விட்டு அந்த பிள்ளைகள் பிரியக்கூடாது. நான் யாரையும் அதாவது நீங்க தப்பா நினைக்கிறேன், அவ பாஸ்டர் வீட்டுக்குள்ளெல்லாம் ஐக்கியம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? அப்படி இல்லை. எந்த இடத்துல ஐக்கியம் இருக்க வேண்டும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும். உன் பிள்ளை உன்னை விட்டு பிரியக்கூடாது. இந்த பிள்ளை பாருங்க, தகப்பனும் தாய் விட்டு பிரியாத பிள்ளை தான். அதுவரை நல்லா இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள். ஆனா பிரிவினைக்கு எப்ப இடம் வருது? ஆசைகள், அந்த எண்ணங்கள் வந்த உடனே பிரிஞ்சு போன எல்லாம் வந்துச்சு. இப்போ இதான் முக்கியமான விஷயம் பாருங்க. குறைப்பட தொடங்கிய உடனே பன்னி தவிடை திங்க வகை தேடுகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. முன்னாடி எதை கொடுத்தாரு, எதை சாப்பிட்டாரு? மனது உயர்தரமானதை சாப்பிட்டாரு. கடைசி அவன் முடிவு எங்க போச்சுன்னா, பன்னி வாழுகிற வாழ்க்கை. பன்னி கூட்டத்தோடு கூட்டமா மாறிட்டான். ஆனா இந்த தகப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? வாசிங்க வாசிங்க 22 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து பாருங்க. நல்லா ஷார்ட் அப் சொல்லுவாரு. இந்த தகப்பன் அவங்க கண் எதையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க? இழந்து போன, விழுந்து போன, பின்மாற்ற ஜீவியத்துக்குள் இருக்கிற இந்த ஊழியம், இந்த விசுவாசிகள் மனம் திரும்பி எப்படியாவது ஒரு வருவார்கள் என்று இந்த தகப்பு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. காத்துட்டு எனக்கு நல்ல நேரில் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள், அதனாலதான் சொல்றேன். இந்த தகப்பு எப்பொழுது எப்படி வரும், எப்பொழுது ஒரு மனம் திரும்பி வருவார்கள் என்று அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிறாரு, இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். அழுக்கு வஸ்திரங்களை தரித்து கையில ஒண்ணு இல்ல, காலில் ஒண்ணு இல்ல, பரதாமா வருறான். தூரத்தை வசம் சொல்லுது பாருங்க. அந்த மகன் தூரத்தில் வருவதை தகப்பன் கண்டு மனதுருகி, கரணை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. நீ எவ்வளவு தூரத்துல வந்தாலும் உன் தகப்பனுடைய கண்ணு அப்படியே கவனிச்சுட்டு இருக்குதுங்க. இதாங்க தகப்பன். இதான் உன்னை பெற்றெடுத்த தகப்பன். இதான் உனக்கு ரத்தம் சிந்தின தேவனுடைய நோக்கம். நமக்காக மரித்து உயிர்த்தெழுத தேவனுடைய கண்கள் எப்படி பார்க்கிறாரு? இன்னைக்கு உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிற சபையை பார்க்கிறாரு. ஐயோ, இது மனம் திரும்பாதா, மனம் திரும்பாது. அதனாலதான் ஓமியெல்லாம் சொல்றாரு, நீ இப்படி விழுந்து போனா உன் நிலைமை எப்படி வந்துடும்? பன்னி கூட்டத்தில் போயிருவான். இந்த பன்னின்னு சொல்வது எதுன்னா, பின்மாற்ற ஜீவியங்கள், பிரதிஷ்டை உடைத்தவர்கள். சிலவங்க முதல்ல ஒரு பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க, நான் இனி கர்த்தருக்காக ஒயிட் வஸ்திரம் தான் போடணும்னு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்போ காசு இருக்காது, ஒன்றும் இருந்திருக்காது. கொஞ்சம் காசு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒயிட் வஸ்திரம் என்ன வஸ்திரமா மாறிடும்? கலராக மாறும். பிறகு அது பட்டா மாறும். நாங்கள் நகையே போட மாட்டோம்னு பிரதிஷ்டை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகை வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும். பிரச்சனை அப்படி உடைக்கிதான் பின்மாற்ற ஜீவியம். நீங்க யாரோடு இணைந்தாலும் பின்மாற்றம் ஜீவியம் உள்ளவர்களோடு இணைந்தால் பன்னிகளாக மாறிவிடுங்கள். அது தவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரயோஜனம் இல்லாத புசிக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு போய்விடுவார்கள். இப்படி இந்த தகப்பன் பாருங்க, அவர் தான் இந்த 2 பேருக்கு ரட்சிப்பை உண்டாக்கினவர். இந்த 2 பேரை உருவாக்கின இவர் தான். ஆனா ஒரு பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பின்பு, சின்னல தப்பு பண்றது இல்லைங்க, எப்பதான் தப்பு பண்ணோம்? ஒருத்தர் சொன்னாரு, தம்பி ஒரு விஷயம் ஒன்று தெரியுமான்னாரு. அவங்க வீட்டில் ஒரு நல்ல அழகான நாய்க்குட்டி இருந்துச்சு. அதை எடுத்து அவங்க கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒன்டே மோசஸ் அவங்க வீட்டில். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். சொல்லிட்டு, தம்பி நீ பன்னி குட்டியை குட்டியில் பார்த்தீங்கன்னா அது கூட எடுத்து உனக்கு கொஞ்சம் தான் தோணும். அது கூட அவ்வளோ அழகாக தான் இருக்கும். ஆனால் எப்போ அது என்ன குட்டின்னு தெரியும்? எப்போ அது தெரியும்? கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் அந்த சுவாவத்தை காட்டும். அது குட்டியில எல்லாமே ஒரு மாதிரியா தெரியும். இந்த ரெண்டையும் உருவாக்குறாரு. ஆனா வளர வளர இது வேறு விதமா வளருது. வளர்ந்து தகப்பனை விட்டு பிரிஞ்ச போது கடைசியோட நிலைமை பன்னி கூட்டத்தோடு போகுது. அது எதை நமக்கு காட்டுகிறது? பன்னி என்பது உலகத்தோடு வாழுகிற ஜீவியம். பன்னி ஜீவிக்கிற இடம் எது தெரியுமா?
அதுக்கு ஒரு நல்ல தண்ணியே இருக்க இடத்துலையும் வச்சு காட்டுங்க, பக்கத்துல சாக்கடை இருக்குது காட்டுங்க. இது எங்க போய் விழும்? நல்ல பட்டு வஸ்திரம் விடுங்க, அதுக்கு எல்லாத்தையும் உடுத்து நீங்க வீட்டுல தொற்று போட்டு ஆட்டி பாருங்க. ஆனா திறந்து விட்டோன்னு அது எங்க போய் நிற்கும்? அதான் காட்டுறாருங்க. அப்போ தகப்பனை விட்டு பிரிந்து போன, அந்த தகப்பனை சத்தியத்தை விட்டு பிரிந்து போகிற, அந்த தகப்பனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காதவர்கள் எப்படிப்பட்ட சபையாக இருக்கும்? இதை சபை குறித்து நான் பேசுறேன். சபைன்னு ஒண்ணு கட்டடம் கிடையாது, மனிதர்கள், குடும்பங்கள். அப்போ பிரிந்து போறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அப்படியே ஆழமான குழியில போயிடுறாங்க. ஆனா அந்த தகப்பன் மேல இருந்து கழிச்சுட்டே இருக்கிறாரு, ஐயோ என் பிள்ளை வருவானா. எனக்கு அதுல ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயம்னா, இவர் போய் கூப்பிட்டு இருக்க முடியாதா? ஏன் கூப்பிடல? பாஸ் சொல்லுவர் தானே, என்ன சுதா? கூப்பிட்டுருக்கலாம், கூட முடியாதா? ஆனா கூப்பிடல. தேவன் யாரை கட்டாயப்படுத்துவர் அல்ல, நீ கட்டாயப்படுத்தி ஒண்ணுங்கிறதுல. ஏனென்றால் மனிதனுக்கு நன்மையும் தீமையையும் முன்னாடி வச்சுட்டு சொல்லிட்டாரு, நன்மையை தெரிந்து கொள். இப்படி தீய வழியில போயிட்டா இப்ப இந்த பாடுகள் பட்டு வெளியே வரணுமா, படாம வெளியே வரணுமா? இப்ப சபைக்கு ஏன் போதிக்கிறோம்? நீ இப்படி ஒரு பாடுகளுக்குள்ள போக கூடாது என்பதாக. சாம எல்லாத்தையும் இழந்துட்டு அக்பர் புத்தி சொல்றது நல்லதா இருக்கும். நான் எல்லாத்தையும் அப்படிப்பட்டமா அப்படி சொல்றேன். ஆனா நீ பட்ட பாடுகள் திரும்ப கிடைக்குமா? அந்த வலி யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கடவு. நீ அந்த பாடே உனக்கு வரக்கூடாதுதான் தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய நேசம், அப்படி மனதிற்கும். அவர் பாருங்க, மனதுருகி அப்போ கூட அவன் எல்லாத்தையும் இழந்து போயினாலும், ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், நான் போய் அவனுக்கு கூட மாட்டேன். ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு என் அன்பு அவளுக்கு தெரியும். ஆமே. ஒரு அழகா ஒரு பழம், வெயிலுக்கு போனதான் நிழலுடைய அருமை தெரியும். போட்டோம், காயட்டும், பாடலாம் படட்டும், எல்லாம் படட்டும் நல்லா. நான் அதான் சில சொல்லுவேன், ரொம்ப சேட்டை பண்ணுதா போய் சுமந்துலாம் கிடக்காதீங்க, விட்டுருங்க. நீ கத்தெடுத்து சுமத்துல நில்லுங்க. அதெல்லாம் பட்டு தான் வரணும் அப்படின்னா, கை காலெல்லாம் இழந்து தான் வரணும் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் சுமந்துட்டு இருக்கேன், என்ன சசிகா? நம்ம இடத்து கவலைப்படுறதுனாலயோ நம்ம இருந்து முட்டி மோதிட்டு இருக்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. நம்ம தேவ சுமத்துல நிற்போம். நீ புத்தி சொல்லு, 3 நேரம் சொல்லு அதுக்கு. அதுக்கப்புறமா அது கேட்கலையா, அதுக்கப்புறம் அந்த டாபிக்கே எடுக்காது, விட்டு எப்போ இஷ்டப்பட்டு போ, விருப்பப்படியே போ, எங்க வேணாலும் போ. ஆனா ஒரு நாள் வரும், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ வரும்போது இப்போ போற மாதிரியே வரமாட்டா, வேற சாயல்ல வந்து நிற்பான். அன்னைக்கு உன் கூட ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஆனா தகப்ப நான் தான் நிற்போம்பா. தகப்ப நிற்கிறார் பாருங்க, பாரத்தோடு நிற்கிறார். பார்த்தோட அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிட்டு வர்றார், அழுக்கான வஸ்திரங்களை. எனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது கொடுத்த தரிசனமே இதுதான். ஆண்டவர் என்ன ஒரு வனாந்தரத்தில் நடத்தி, அடுத்து அவர் என்ன சொன்ன ஒரு விஷயம் நினைச்சாரு, நீ பேசிக்கிட்டே இரு அப்படின்னாரு. ஒரு அழுக்கான வஸ்திரம் உள்ள ஒரு மனுஷன் தான் வந்தான், அழுக்கு வஸ்திரம். ஆனால் வந்து முன்னாடி முழங்கால் போட்டு நிற்கிறாரு. அவர் பார்த்து ஆண்டவர் பேச சொல்றாரு, பேசிட்டே இருக்கிறேன். ஆனால் வஸ்திரத்தில் இருந்த, சரீரத்தில் இருந்த அழுக்கெல்லாம் அப்படியே அவனை விட்டு போகிறது, வெண்மையாக மாறுகிறது. மாறினக்கு பின்பு அவன் போய் எனக்கு விளைவி மதிக்க முடியாத பழங்களையும் பணத்தை கொண்டு வருகிறான். எனக்கு அன்னைக்கு அந்த டாலர்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா அப்ப கர்த்தர் எனக்கு அந்த டாலர் காட்டாரு, அமெரிக்கா அந்த டாலர்ஸை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க தங்கச்சி மலேசியா இருந்து வந்திருந்தா. அப்போ அங்க தங்கச்சி மாப்பிள்ள எனக்கு ஒரு $100 எடுத்து காட்டாரு. டக்குனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்ப இதுதானே அன்னைக்கு நம்ம தரிசனத்துல பார்த்தோம். அதுவரை எனக்கு டாலர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, பார்த்தது இல்லை. உடனே டக்குனி அதை பார்த்தோன்னே இது. அப்போ அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுறாரு. அப்போ ஊழி யாருக்கு தெரியுமா? இப்படி விழுந்து கிடக்கிறவனை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் உன்னை நான் வச்சிருக்கிறேன், இந்த சபையை வைத்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை அதுதான் வைத்திருக்கிறாரு.
விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்காக அந்த வார்த்தை கேட்கிறான். கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஒண்ணு வர்றாங்க. எல்லாரும் இப்படிப்பட்டவர்கள் தான். கடைசி முடிவிலை பார்க்கும்போது ஒரு வெண்வஸ்திர கூட்டங்கள் நிறைந்து ஆண்டவரை மையப்படுத்துறதை கர்த்தர் காட்டினார். அப்படியே செய்ய போறாரு. அந்த இடத்துல நீங்களும் இருக்கிறீர்கள். அந்த நபர் ஒருவரா நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்களா விரும்பி வர்றதில்லை, கர்த்தர் உங்களை அந்த நோக்கத்தில் கொண்டு வர்றாரு. இந்த தகப்ப அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். வர்றான் அழுக்கு வஸ்திரம் உள்ளவனாய். உடனடியே சொல்லுகிறார், என்ன அந்த அன்பு பாருங்க, தூரத்தில் வருவதை கண்டு அந்த வாசிக்கும் அந்த வார்த்தை, எழும்பி புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, என்ன எப்படி பாருங்க, கிட்ட வரும்போது இல்லைங்க, தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்களேன். அவன் கஷ்டப்படும்போது அவனை தேடி போகல, அவனை தேடி போய் அவனை மீட்கல அவரு. ஆனால் அவன் மனம் திரும்பி கர்த்தர் விரும்பினார். அவன் மனம் திரும்ப, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்பாத கிறிஸ்தவன் அல்ல. மனம் திரும்பாத கிறிஸ்தவன் அல்ல. அப்ப நான் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். எப்படி மனம் திரும்ப? தன்னுடைய தவறை உணர வேண்டும், தன் பிழையை உணர வேண்டும். உள்ள இந்த மனம் திரும்பின உடனே, என்னைக்கு மனம் திரும்பிட்டேன்னா உடனே அங்க அந்த இடத்துல உட்கார முடியுமா? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயா, இப்படிப்பட்ட ஒரு சிநேகத்திட்ட மாட்டிக்கிட்டேன், உடனே அந்த இடத்த அவன் எழும்புவான். நீ மனம் திரும்ப வர கர்த்தர் உன்னை காத்துட்டே இருக்கிறார். மனம் திரும்புறான், திரும்பி வருகிறத தூரத்துல கண்டு உடனே தகப்பன் ஓடி போய், இப்ப பாருங்க, அவன் ஓடி வரல, யார் ஓடி போறாரு? அவன் மனம் திரும்பினவன கர்த்தர் தேடி வர்றாரா வரலையா? எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி நீ மனம் திரும்பி, கர்த்தர் உன்னை தேடி வருவார். உன் விடுதலை எப்ப கிடைக்க? நீ மனம் திரும்பினா விடுதலை. நீ மனம் திரும்பி பாருவா, வீட்டுக்குள்ள கர்த்தர் வருவாரு, அவரே தேடி வருவாரு. அது வரைக்கும் நீ என்னதான் அழுது புலம்பிக்கலாம் பண்ணினாலும் இல்லை. ஏன்னா நீ பிரிந்து போன ஆளு. ரெண்டு விஷயம் இருக்குது. தேவன் அறியாத ஜனம் ஒண்ணு இருக்கு, தேவனை தகப்பனோடு இருந்து பிரிந்து போனவர்கள். இப்ப இவனுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற, நீ மனம் திரும்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியே வா, நான் வருவேன். வந்து என்ன பாருங்க, உடனே சொல்றாரு, அவனுக்கு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எத்தனை நம்புறீங்க? கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு அவன் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு உங்களை முத்தம் செய்கிறாரு. கவலைப்படாதீங்க. ஆமே, நீ கர்த்தரை தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி கட்டி பிடிச்சவன உள்ள எப்படி இருந்து பாருங்க. NFC எப்படி இருக்கும்? கேட்கல, சந்தோஷம் வருதுல்ல. இயேசு நம்மை கட்டி முடித்து முத்தம் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த உலக தகப்பனுடைய பார்க்கிலும் உங்களை என்னை உண்டாக்கினவர் அவ்வளவு நேசம் உள்ளவராக இருக்கிறார், அவ்வளவு பிரியமுள்ளவராக இருக்கிறாரு. அவர் நீ விழுந்து கிடக்கிறதை பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால இயேசு இந்த வார்த்தை அப்படி பயன்படுத்துறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீ மனம் திரும்பி பாரு, அதுக்கு பிறகு மனதுக்குள்ள புது வாழ்க்கை வரும். நீ மனம் திரும்பி பாரு, இதுவரை கண்ட சந்தோஷத்தை பார்க்க இந்த சந்தோஷம் அவ்வளவு மேன்மையாக இருக்கும், அவ்வளவு மகிமையா இருக்கும். மனம் திரும்புங்கள் சொல்கிறார். நீங்க இந்த உலகத்தை தேடி ஓடுறீங்க, அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்குது, அதுக்கப்புறம் வேதனையா இருக்கா இல்லையா? இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் பைபிள்ல காட்ட முடியும். ஒருத்தன் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்புறான், அதுக்காக அப்படி இப்படிலாம் பண்றான். கடைசியில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவு வெறுத்தான் என்று இருக்கிறது. இந்த ஆவிகளாம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் தான் அந்த மகிழ்ச்சி. ஆனா அதுக்கப்புறம் வெறுத்தான், அவள் அதுக்கப்புறம் துக்கமாய் மாறிவிட்டாள். ஆனால் அந்த உலகத்துக்கு விழுந்து போகாதீர்கள், விழுந்து விடாதீர்கள். விழுந்து கிடக்கிறவர்கள் மனம் திரும்புங்கள். தகப்பன் அவளோடு காத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தகப்பன் சொல்ற பாருங்க அடுத்து, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், மனம் திரும்பின உடனே வாய்ந்து புறப்படுற வார்த்தை, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும்
பாவம் செய்தேன். போன வாரம் அந்த அடிப்பில் தான் வந்தேன். அந்த சப்ஜெக்ட் அதோட தான் வருது. இப்போ இவன் எழுந்த உடனே என்ன செய்கிறான்? பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிடுக்கு இரக்கம் செய். இப்ப அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? யார் சொல்லிக் கொடுத்தா? தகப்பன் இப்ப கட்டிதான் பிடிக்கிறாரு, முத்தம் செய்கிறார். உடனே சொல்கிறான், தகப்பனே நான் பரத்துக்கும் உமக்கு விரோதமாகும். இப்பதான் அவனுக்கு தெரியுது பாருங்க, அப்பா உங்களிடத்து நான் பிரிஞ்சு போன தப்பு, உங்களிடத்தை பிடிக்கிட்டு போனது தவறு, நான் இந்த ஆஸ்திலாம் சேர்த்தது தவறு என்று அப்படியே என்ன செய்யறான்? வேதனையை நினைச்சு பார்க்கிறேன். ஏன்தான் நான் எப்படி வாழ்ந்தேன், ஆனா இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சதே என்று அவன் அப்படியே இருந்த உடைந்து இப்ப அந்த வாழ்க்கைய அப்படியே வெளிப்படுத்துறான், வெளிப்படுத்தி காட்டுறான். அப்பா என்ன எப்படி என் வாழ்க்கை போச்சுது, நீ ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்க. அவன் சொல்லும் போது அவன் சொல்றான், பரத்துக்கு விரோதம், அதாவது பிதாவுக்கு விரோதமா பாவம் செய்தேன், மணவளனாகிய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன். ஐயா, நீ என்னை உடைய குமாரன் என்று பாத்திரனே அல்ல, என்னை உடைய வேலைக்காரனில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும், வேலைக்காரன் ஒருவனாக வைத்துக் கொள்ளும். உடனே தகப்பு சொல்றாரு, வேலைக்காரரை கூப்பிடுகிறாரு, என் பையனுக்கு முதல்ல என்ன தரப்படுங்க? உயர்ந்த வஸ்திரத்தை. இன்னைக்கு எத்தனை நம்புறீங்க? இந்த உயர்ந்த வஸ்திரம் இது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இந்த நாள்ல ரட்சிக்கப்படாத நமக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை. அப்போ மனம் திரும்பது இல்லாம நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லவே கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே கிடையாது. மனம் திரும்பினா நீ உடனே எழுந்து எங்க வருவான்? நீ எப்படி தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனாயோ அந்த தகப்பன் வீட்டை தேடுவாய், வருவாய். இப்ப அந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்கதா கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒருத்தர் விட வெக்கப்படுத்துறதுக்கு இல்லை. அவர் இந்த கெட்டு போன மகனை அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. வந்த உடனே அவனுக்கு வஸ்திரத்தை எல்லாத்தையும் உடுக்கிறாரு. இப்பதான் இந்த சபைக்கு கொஞ்சம் கோபம் வருது. எந்த சபைக்கு? தங்களை நீதிமான் என்று சொல்கிறார்களே அந்த சபைக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னு சொன்னா, நாங்கள் உம்மோடு இருக்கிறோமே, நீர் என்னைக்கு, அந்த வார்த்தைக்கு படிக்கப்போம் 29 இருந்து படிக்க கொஞ்சம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷம் காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, ஒரு வருஷ காலமா நான் உம்முடைய பாஸ்டர் உங்களோடு இருந்து எங்களுக்கு நீர் ஒரு சின்ன வாய்ப்பு கூட தரமாட்டேங்கிறீர். ஆனா நேற்று வந்தவனுக்கு அப்படிதானே? நம்ம சபையில் அப்படி யாருக்கும் இல்லைங்க. ஆனா பொதுவாக அப்படி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இத்தனை காலம் அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க. இதோ இத்தனை வருஷம் காலமாய், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம், ஒரு நாள் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்து என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதான் இருக்கிறது. தகப்பனை விட்டு பிரியாமல் தகப்பனோடு இருக்கிறவனுக்கு தகப்பன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னுடையது எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்லிட்டாரு. இதுல என்னப்பா உனக்கு என்ன? ஆட்டுக்குட்டி கட்டிக்கிட்டு இருக்க, வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு இருக்கா. எனக்குரியது எல்லாமே பரலோகம் யாருக்குரியது பார்த்துக்கிடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்? வேசிய இடத்துல போயிட்டு எல்லாம் அழிச்சிட்டு வந்தா அவனுக்கு கொஞ்சம் கிடைக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்குது, ஒரு விருந்து கிடைக்குது. ஆனா தகப்பனோடு இருந்தவனுக்கு கொஞ்சம் வருத்தம் வருமா வராதா? ஏன்னா அவனுக்கு புதுசா தெரியுது. அப்பா இப்படிலாம் நமக்கு அப்பா செய்யலையே, இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல நான் இன்னைக்கு வீட்டுல எல்லாம் 2 பிள்ளை தான். ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் வீட்டுக்கு 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க அப்படி இருப்போம். குறைஞ்சது 6-7 இருப்போம். நாங்கெல்லாம் 10 பேர் அப்படியே இருப்போம்.
இதுல எந்த பிள்ளையாவது ஒண்ணு சர்ச்சு போற நேரத்துல மூக்கு வடிச்சுக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம், உடனே அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, உன்னை போய் குளிப்பாட்டி எடுத்து மூக்கெல்லாம் பிடிச்சு உடனே வந்து பவுடர்ல அடிப்பாங்க. அந்த இப்படி டப்பாவில் இருக்கும் இருக்கும் அந்த இப்படி முக்கி அப்படி போட்டு கீட்டுலாம் பண்ணி உன் ட்ரெஸ்லாம் போட்டு இருக்கோம். உடனே ஒரு பிள்ளை பார்க்குது, அம்மா நமக்கு இப்படிலாம் செய்தாங்களா பாரு, இவ்வளவு அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கு மட்டும். அது அழுக்கு பண்ணிட்டு வந்ததுனால அப்புறம் உங்க கூட வரக்கும் தகுதி வேணும் இல்லை, அதுக்காக அது கிடைச்ச அந்த பவுடர் தான், அதான் கிடைக்கும், அந்த ஆட்டுக்குடி தான் கிடைக்கும். ஆனால் நீ தகப்பனோடு இருந்தால் தகப்பனுக்குரியது எல்லாமே உனக்குரியது. ஆமே, இதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ நினைக்கிற உனக்கு கூடவே இருந்தா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒரு கேள்வி எல்லாம் வருதுல்ல, என்னெல்லாம் வருதுல்ல, என்ன சாம் என்ன ஆண்டவர் எனக்கு செய்தாரு, ஆண்டவர் சொல்ற எனக்குரிய எல்லாமே சாமுக்குரியது சொல்றாரு. அவன்